வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளுடனான போரில் இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதிகள், முன்னாள் கடற்படை தளபதி ஆகியோருக்கு எதிரான எந்த குற்றச்சாட்டுகளும் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என பதில் கூறியுள்ள மஹிந்த ராஜபக்ஷ. இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு முச்சக்கர வண்டியை வழங்குவோருக்கு முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள போலீசார். கடந்த காலங்களில் ஏதேனும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்தால் அவை தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கருத்து தெரிவித்த போது, விடுதலை புலிகளுடனான போரில் இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா, ஜகத் ஜெகசூரிய மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகுட ஆகியோருக்கு எதிரான எந்த குற்றச்சாட்டுகளும் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னாள் ஆயுதப்படை தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கும் சொத்துக்களை வைத்திருப்பதற்கும் தடைகளை அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்தமைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் அப்போதைய நிறைவேற்று ஜனாதிபதியாக இருந்த நான் தான் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரை நடத்த முடிவு செய்தேன். இலங்கை இராணுவம் அந்த முடிவை செயல்படுத்தியது. போரின் போது பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுக்களை நான் கடுமையாக நிராகரிக்கிறேன். நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல, விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். அத்துடன் 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய பின்னர் ஜனநாயக அரசியலில் நுழைந்த கருணா அம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது தெளிவாகிறது. 2008ஆம் ஆண்டில் அமெரிக்க உலக உளவுத்துறை FBI-யால் உலகின் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத அமைப்பாக அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்ட அமைப்பை 2009ஆம் ஆண்டில் இலங்கை தோற்கடித்தது. பல்வேறு தரப்பினரிடமிருந்து சட்ட ரீதியான துன்புறுத்தல்களிலிருந்து தனது ஆயுதப்படைகளை பாதுகாக்க பிரித்தானிய அரசாங்கம் 2021ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் சிறப்பு சட்டத்தை இயற்றியது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதனுடன் இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்த ஆயுதப்படை வீரர்களை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படும் அழுத்தங்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நேரடியாக நீக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்துள்ளார். கொழும்பு புறநகர பகுதியில் கைக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராஜகிரிய வெளிக்கடை பிரதேசத்தில் உள்ள கட்டிடத்தின் குப்பைமேட்டில் இந்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுடன் இந்த கைக்குண்டு வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அதே நேரம் அதில் பொறிக்கப்பட்டுள்ள எண் தெளிவாக இல்லை என்று காவல்துறையினர் கூறியுள்ளனர். இந்த கைக்குண்டு காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மீட்கப்பட்டுள்ளதுடன் யாரோ ஒருவர் இதனை கொண்டு வந்து வீசியிருக்கலாம் என்று காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தகவல் வெளியிட்ட போது, குற்றப்புலனாய்வு பிரிவினர் நடத்திய விசாரணைகளை தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தில் செயல்படும் முஸ்லிம் தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஊடகங்களுக்கு உரையாற்றிய அவர், கிழக்கு மாகாணத்தில் செயல்படும் தீவிரவாத குழு குறித்து பாதுகாப்பு படையினர் மிகுந்த விழிப்புடன் இருப்பதாக கூறினார். முந்தைய அமைச்சரவை கூட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் செயல்படும் ஒரு முஸ்லிம் தீவிரவாத குழு தொடர்பான தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சர் ஒப்புக்கொண்டார். மேலும் இந்த தீவிரவாத குழுவை பற்றிய கூடுதல் தகவல்களை பெறுவதற்கு போலீஸ் புலனாய்வு துறையும் பாதுகாப்பு படையினரும் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த விவகாரம் குறித்து ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சில தகவல்களை வழங்கினார் என்றும் அமைச்சர் மேலும் கூறினார். ஒரு நபரை கடத்தி 16 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட வெளிக்கடை காவல்துறை கான்ஸ்டபிள்கள் 2 உட்பட 4 சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்து வருவதாக வாழைத்தோட்டம் காவல்துறை இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவித்துள்ளனர். வாழைத்தோட்டம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அத்துடன் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்கள் 4வரையும் 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி அளித்தார். விசாரணைகளின் பின்னர் அதன் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு உத்தரவிட்டார்.
இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு முச்சக்கர வண்டியை வழங்குவோருக்கு போலீசார் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முச்சக்கர வண்டியை செலுத்துவது அதிகரித்து வருவதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதனுடன் அண்மை காலங்களில் வெளிநாட்டினர் செலுத்தும் முச்சக்கர வண்டிகளால் உயிரிழப்பு மற்றும் கடுமையான விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்தோடு வெளிநாட்டினரிடம் முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கான செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் இல்லை என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். அத்துடன் முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கு வெளிநாட்டவர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையை தடுக்க உரிய சாரதி அனுமதி பத்திரமின்றி வெளிநாட்டவர் முச்சக்கர வண்டியை செலுத்தினார் வாகனத்தின் உரிமையாளரை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்து நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சுற்றுலா பயணிகளுக்கு முச்சக்கர வண்டிகளை நாட்டினுள் செலுத்துவதற்கு வெளிநாட்டினருக்கு வழங்கும் போது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கின்றார்களா என்பதை முறையாக சரிபார்த்து அவர்களுக்கு உரிய வாகனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வாகனங்களை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் விடுதி உரிமையாளர்களிடம் போலீசார் கோரியுள்ளனர். அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வு பிரிவிற்கு அறிவிக்க வேண்டியது ஞானசார தேரரின் கடமையாகும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்களை ஞானசார தேரர் ஊடகவியலாளர்கள் மாநாடுகளில் கூறிக்கொண்டிருப்பது பொருத்தமற்றது என்றும் அவர் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் புலனாய்வுத்துறையினூடாக அரசாங்கம் மத அடிப்படைவாதத்தை பரப்பும் குழுக்கள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதை குறித்த தகவல்களை நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் வெளிப்படுத்தியது. உரிய நேரத்தில் அவ்வாறானவற்றிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வு பிரிவிற்கு அறிவிக்க வேண்டியது ஞானசார தேரரின் கடமை. விசாரணைகளை ஜனாதிபதியால் முன்னெடுக்கப்படவில்லையே, அவற்றை காவல்துறை மற்றும் புலனாய்வு பிரிவினராலேயே முன்னெடுக்கப்படும். ஞானசார தேரருக்கு புலனாய்வு பிரிவில் உள்ளவர்கள் யார் என்பது தெரியும். அந்த வகையில் தன்னிடமுள்ள தகவல்கள் தொடர்பில் அவரால் நேரடியாக புலனாய்வு பிரிவிற்கு தெரிவிக்க முடியும். அவ்வாறு வழங்கப்படும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கடந்த காலங்களில் ஏதேனும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்தால் அவை வெளிநாட்டு உள்நாட்டு பொறுப்புக்கூறல் பொறிமுறைகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். நாட்டின் முன்னாள் 3 இராணுவ பிரதானிகள் உட்பட 4 பேர் மீது பிரிட்டன் விதித்துள்ள தடைகள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெர்க்கிடம் இன்று அறிவிக்கும் போதே வெளியுறவு அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அத்துடன் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்திற்கான உள்நாட்டு பொறிமுறைகளை வலுப்படுத்தும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை உள்நாட்டு போரின் போது செய்யப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக பிரிட்டனின் தடைகள் என்ற தலைப்பில் 2025 ஆண்டு மார்ச் 24 பிரிட்டிஷ் வெளியுறவு பொதுநலவாய அமைப்பு மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் வெளியிட்ட ஊடக அறிக்கை இலங்கையின் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஐக்கிய ராஜ்ய அரசாங்கம் 4 நபர்கள் மீது தடைகளை விதித்துள்ளதுடன் அவர்களில் 3 பேர் இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தளபதிகள். சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சொந்தமாக பிரிட்டனில் உள்ள சொத்துக்களை முடக்குவது மற்றும் அவர்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடை செய்வது உள்ளிட்ட இந்த தடைகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒருதலைப்பட்ச நடவடிக்கை என்பதை இலங்கையின் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் வலியுறுத்துகிறது. நாடுகளால் எடுக்கப்படும் இத்தகைய ஒருதலைப்பட்ச நடவடிக்கை இலங்கையில் உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறைக்கு எந்த ஆதரவையும் வழங்காது என்பதுடன் நிலைமையை மேலும் குழப்பமடைய செய்வதை நோக்கமாகும் எனவும் இலங்கையின் வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. இலங்கையில் முதலைகள் கடற்கரைக்கு வருவதை தடுக்க அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட எந்த நடவடிக்கையும் நடைமுறையில் இல்லை. இது ஒரு பொதுவான நிகழ்வாகிவிட்டது என்று வனவிலங்குத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அண்மைய நாட்களில் கல்கிசை பகுதியில் முதலையொன்று காணப்பட்டதால் மீனவர்கள் மற்றும் கடற்கரைக்கு செல்பவர்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்திய தொடர்பாக வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோ காட்சிகளில் ஒரு முதலை மீன்பிடி படகை தாக்கியது எவ்வாறாயினும் கல்கிசைக்கு அண்மித்த கடலில் அண்மைய நாட்களில் முதலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இலங்கை உயிர்காப்பு சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளும் மீனவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர்கள் இப்பிரச்சினைக்கு அதிகாரிகள் உடனடி தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை பாணத்துறைக்கும் காலிமுகத்திடலுக்கும் இடைப்பட்ட கடற்கரைக்கும் முதலைகள் வருவது இயற்கையான நிகழ்வு என வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்கு முன்னர் வெள்ளவத்தை, தெஹிவளை, கல்கிசை மற்றும் காலிமுகத்திடத்தில் கரையோர பகுதிகள்
பகுதிகளில் முதலைகள் காணப்பட்டன. அதன்படி வனவிலங்கு அதிகாரிகள் இந்த விலங்குகளை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கரையோர பகுதிகளில் முதலைகள் தோன்றுவது ஒரு பொதுவான நிகழ்வாகிவிட்டதாகவும், ஆனால் மக்கள் அதை பார்க்கும் போது மட்டுமே கவனத்தை ஈர்ப்பதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார். இந்த நீர்நிலைகளுக்கு அருகில் செல்லும் போது பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். நாம் முதலைகளை வேறு இடத்திற்கு மாற்றினாலும் அவை அதே வாழ்விடத்திற்கு திரும்புகின்றன. முதலைகளை அவற்றின் இயற்கை சூழலில் இருந்து அகற்றுவது சரியான தீர்வு அல்ல என்று அந்த அதிகாரி கூறினார்.